வணக்கம். ஆன்மீக செய்திகள். நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோயிலில் ஆனி பெருந்திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்களாக நடந்த திருவிழாவில் தினமும் காலை மாலை வேளைகளில் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விழாவின் சிகர நிகழ்வான 9ஆம் திருநாளான் இன்று தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி அம்பாள் எழுந்தருளினர். அறநிலைய அமைச்சர் ரமேஷ், சிறு குறு தொழில்கள் அமைச்சர் மதன் ராஜா ஆகியோர் வடம் பிடித்து தேரை இழுத்து விழாவை தொடங்கி வைத்தனர். பின்னர் பக்தர்கள் சிவாய நமக, நமச்சிவாய கோஷங்கள் விண்ணதிர தேர் 4 ரத வீதிகளிலும் பவனி வந்தது. சுவாமி தேரை அடுத்து அம்பாள் தேரும் இழுக்கப்பட்டது. இந்த தேர் திருவிழா 520வது தேர் திருவிழா என்பது குறிப்பிடத்தக்கது. தேர் திருவிழாவை ஒட்டி பாதுகாப்பு பணியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 1500 போலீசார் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சை பெரிய கோயிலில் ஆனி மாத வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது. மகாநந்தியம் பெருமானுக்கு 12 வகை வாசனை திரவிய அபிஷேகம் செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தஞ்சாவூர் ரங்கநாதபுரம் காமாட்சி அம்மன் சமேத கஜாரண்யேஸ்வரர் கோயிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளியில் அருள் பாலிக்கும் சௌந்தரநாயகி சமேத அக்னீஸ்வரர் கோயிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவான் சர்வ புஷ்ப அலங்காரத்தில் அருள் பாலித்தார். தஞ்சாவூர் திருவையாறு செந்தலை சிவன் கோயிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு வெல்வம் மற்றும் அருகம்புல் சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது.
சேலம் ஆத்தூர் கல்லாநத்தம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோயில் உள்ளது. சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். வில்வம் அருகம்புல் சாற்றி அலங்காரம் செய்யப்பட்டது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சிவசிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். அறுபத்து 3 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு திருவிழா விநாயகர் பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து மாப்பிள்ளை அழைப்பு, பரமத்த செட்டியார் புறப்பாடு நடந்தது. ஆற்றங்கரை சித்தி விநாயகர் கோயிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் பரமத்தி செட்டியார் வீதி உலா வந்து காரைக்கால் அம்மையார் கோயிலை அடைந்தார். விழாவில் MLA நாசிம், கோயில் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் விழா குழுவினர் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நாளை மாங்கனி இறைக்கும் திருவிழா நடைபெறும். சிவசிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். राजा धर्मपदी प्रजा सुचरिता पूजाधन भूत भगवन्ने एतस्मिन् कारिकाल नाम एतत् दिव्यक्षेत्रे निवासभूतस्य गजानन षडानन चण्डान्त भरितस्य श्री मृगन्नारी अंबिकासनाथ नमो वयं वैः श्रवणाय भूमहे कामेकामार्गामकाय मह्योः कामेश्वरो वैः श्रवणो दधातु सुरेराय वैः श्रवणाय महाराज ஈடுபட்டிருக்கிறது. உங்கள் உடைமைகள், உங்கள் பரிசுகள், உங்கள் செல்போன்கள், உங்கள் குழந்தை செய்திகள், கழுத்தில் செய்திகள் பார்த்துங்க. மாதிரி யாராவது இருந்தால் அருகில் இருக்கிற காவல்துறைக்கு உடனே தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.